Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 2 complex numbersல example 2.11 பார்க்கலாம். Question பார்த்தீங்கன்னா which one of the points I minus 2 plus I and 3 is farthest from the origin கேட்குறாங்க. அப்படின்னா ஆரிஜின்லேருந்து இந்த மூணு பாயிண்ட்ஸுமே எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு. அதில் மீனிங் ஃபார்வஸ்ட்னு என்ன அர்த்தம்னா கிரேட்டஸ்ட். எந்த பாயிண்ட்டு தூரம் தள்ளி இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்ப்போம், இந்த பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்ப்போம், இந்த பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்ப்போம். இதில் எது அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்குதோ அந்த பாயிண்ட்டு தான் ஃபார்வஸ்ட் ஃப்ரம் த ஆரிஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அதாவது இங்கே இருக்கிறது என்ன, ஒரு பாயிண்ட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இன்னொரு பாயிண்ட்டுங்கிறது ஆரிஜின், அதையும் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். ஓகேவா, இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி ஃபார்முலான்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் Z1 அண்ட் Z2 இஸ், அதாவது Z1ங்கிறது ஏதாவது ஒரு பாயிண்டால் தானே டினோட் பண்ணுவோம், அந்த பாயிண்ட்டு ஏன்னு எடுத்துக்கிறேன். Z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிங்கிற பாயிண்டால் டினோட் பண்ணுறேன். அப்போ ஏக்கு பிக்கும் இதுதான் ஏ, இதுதான் பி. இது ஏ, இது ஏ என்னன்னா Z1, இது பி என்னன்னா Z2. ஸோ இந்த ஏக்கு பிக்கு உள்ள டிஸ்டன்ஸை அவங்க எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2ன்னு டினோட் பண்ணுறாங்க. ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி டினோட் பண்ணுறாங்க, மாடுலஸ் ஆஃப் ரெண்டினுடைய சப்ராக்ஷன். ஸோ இதுதான் ஏங்கிறது என்னென்னா Z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை டினோட் பண்ணும், பிங்கிறது என்னென்னா Z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை டினோட் பண்ணுது. இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏபின்னு சொல்லுவோம். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போது இங்கே கொடுத்துருக்கிற மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நான் நேம் எடுத்துருக்கிறேன். என்னென்னா ஒன்று Z, இன்னொன்று Z1, இன்னொன்று Z2ன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ இது அப்படியே நான் டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். நம்மளோட யூஷுவல் ஆக்சிஸ் தான் எக்ஸ் ஆக்சிஸ், ரியல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ்ன்னு சொல்லலாம், ரியல் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம் ஹியர். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸ்போர்ட்டிங்னாவே அண்டர்ஸ்டுட் அது ரியல் ஆக்சிஸ்ங்கிறது. இங்கே இமேஜினரி ஆக்சிஸ் இது ஒய்னுங்க ஒன்று எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இது ஆரிஜன் ஓ. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா ஐங்கிறத என்ன நம்பரால் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, என்ன பாயிண்டால் டினோட் பண்ணுவோம்னா இதில் ரியல் பார்ட்டே இல்லை, அப்போ 0. இமேஜினரி பார்ட்டு தான் ஐ இருக்குது, அதனோட கோஎஃபிஷியன்ட் பார்த்திங்கன்னா 1. ஸோ ஐயோட ஆர்டர் பேர் ரெப்ரசன்டேஷன்னு சொல்லுவோம். அதாவது ஐங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை இந்த மாதிரி ஆர்டர் பேரில் எப்படி எழுதுனோம்னா ரியல் பார்ட் கமா இமேஜினரி பார்ட். இப்போ 0,1ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கும், நம்ம நம்பர் சிஸ்டத்தில் பார்த்துருக்குறோம் இல்லையா, எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் 1ஆக இருக்கணும்னா இங்கே இருக்கும். ஸோ இதுதான் 1 இந்த இடத்துல. ஸோ இதுதான் என்னோட இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது ஐன்னு டினோட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, இதுதான் என்னோட இசட். இதே மாதிரி பாருங்கள் Z1ங்கிறது என்னென்னா -2 + I. அப்போ உன்னோட ஆர்டர் பேர் என்ன, -2, ரியல் பார்ட் -2, ஐங்கிறது இமேஜினரி பார்ட். ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 1. ஸோ ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் இங்கே இமேஜினரி பார்ட். கிளியர்டா, ஐங்கிறதுக்கு பேர் இமேஜினரி யூனிட்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இந்த சம்மில் -2 + Iனா -2 ரியல் பார்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் இமேஜினரி பார்ட். இதையே நம்ம டினோட் பண்ணுறோம். -2, 1. எக்ஸோட வேல்யூ -2 இங்கே இருக்கும், ஒய்யோட வேல்யூ 1 இங்கே இருக்கும். இதுதான் நம்மளோட Z1. அந்த Z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னத்தை எடுத்துக்கோ, -2 + I. புரிஞ்சிச்சா? இதே மாதிரி பாருங்கள் Z3ங்கிறது என்னென்னா 3ன்னு என்ன அர்த்தம், ஒன்லி ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்குது, இமேஜினரி பார்ட் இல்லை. அப்போ 3,0வை நம்ம பிளாட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ 3, ஒய் 0ங்கிறனால இட் லைஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். அதுதான் இது Z2. புரிஞ்சிச்சா? Z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னென்னா 3. இப்படி தான் நம்ம எழுதுவோம் 3. புரிஞ்சுதான்? இப்போ ஆரிஜனுக்கும் இசட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். அடுத்தது ஆரிஜனுக்கும் Z1க்குள்ள டிஸ்டன்ஸ் பார்க்குறோம், ஆரிஜனுக்கும் Z2க்குள்ள டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். இந்த 3 டிஸ்டன்ஸில் எந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குதோ அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா, இப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜன் அண்ட் இசட்டுங்கிறது என்ன, காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, ஐங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓன்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு பேர் ஆரிஜன், தட் இஸ் 0. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இசட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்
அதை தான் நான் டினோட் பண்ணுறது ஏஓ. ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜன் ஓ, ஆரிஜனை நான் ஓன்னு எடுத்துக்கிறேன், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் இசட்னு எடுத்துருக்கிறேன். அப்போ அதையே ஏ ஆஃப் இசட்னு நான் எடுத்துக்கிறேன். ஏங்கிறது அந்த பாயிண்ட் டினோட் பண்ணுது. இந்த இடத்துல என்ன பாயிண்ட்னா ஏன்னு அர்த்தம், அதுதான் மீனிங். இங்கே இந்த இடத்துல பாயிண்ட் பி, இந்த இடத்துல பாயிண்ட் சி. அப்போ ஓஏன்னு தான் நம்ம சொல்லுவோம் டிஸ்டன்ஸுங்கிறது. சரியா? ஓஏ இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஆஃப் இதனோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் இதனோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். இங்கே எல்லாத்துக்குமே மாடுலஸ் இருக்கிறனால எதை வேணாலும் மாற்றி நீ போடலாம். ஏ1 போடலாம், ஓஏன்னு போடலாம், தப்பில்லை. ஓகே, ஏங்கிற பாயிண்டோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் மைனஸ் ஓங்கிற ஆரிஜன் அது 0. ஸோ இட் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக ஐன்னு நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. மைனஸ் இது ஆரிஜனுக்கு பதிலாக 0. தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஐ. மாடுலஸ் ஆஃப் ஐனா மாடுலஸோட டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ரியல் பார்ட்டே இல்லை, அதனால் 0 ஸ்கொயர் இஸ் 0 ப்ளஸ் இங்கே இமேஜினரி பார்ட்டுங்கிறது 1 ஸ்கொயர் இஸ் 1. தட் இஸ் ரூட் 1. ரூட் 1ங்கிறது என்னென்னா 1. ஸோ ஆரிஜனுக்கும் இசட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆரிஜனுக்கும் இசட்1க்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜன் ஓ அண்ட் இசட்1 அதை தான் பின்னு பாயிண்டால் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அப்போ ஓபி ஆர் பிஓன்னு நம்ம சொல்லுவோம். ஓபின்னு சொல்லலாம், பிஓன்னு சொல்லலாம். தட் இஸ் பிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னென்னா இசட்1, ஓவோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னென்னா 0. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட்1 மைனஸ் 0 தட் இஸ் கால்ட் மாட் இசட்1. தட் இஸ் கால்ட் மாடுலஸ் ஆஃப் இசட்1ஓட வேல்யூ -2 ப்ளஸ் ஐன்னு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2ஓட ஸ்கொயர் ப்ளஸ் ஏன்னா ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் -2ஓட ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்னா ஐவோட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் 1 ஸ்கொயர். -2 ஸ்கொயர் இஸ் 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1. அப்போ ரூட் ஆஃப் 5. ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரூட் 5. சரியா? ஸோ ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸ் 1ன்னு நம்ம பார்த்து வச்சுருக்கோம். இப்போ ஓக்கும் இசட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜன் ஓ அண்ட் இசட்2. இசட்டுங்கிற பாயிண்ட் நான் எதால் இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை சிங்கிற பாயிண்டால் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜன் அண்ட் இசட்2 இஸ் நான் என்ன சொல்லலாம்? சிஓ. ஓகே, சிக்கு ஓக்குள்ள டிஸ்டன்ஸ் அல்லது ஓசின்னு சொல்லலாம். தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் சிங்கிறது எந்த பாயிண்ட் எடுத்துக்கு, எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்குன்னா இசட்2. அப்போ இசட்2 மைனஸ் 0 தட் இஸ் மாட் இசட்2. தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் இசட்2ங்கிறது 3. தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 இஸ் 3. இது ஜென்ரலாகவே உனக்கு தெரியும். சப்போஸ் இது டவுட்டாகவே இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன போடலாம்? இதில் ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர் இஸ் 0. ஸோ ஆன்சர் இஸ் ரூட் 9 தட் இஸ் ஈக்குவல் டு 3. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் மூலமாக நம்ம சொல்ல வர்றது. மாடுலஸ் ஆஃப் 3னா ஜென்ரலாக மாடுலஸோட டெஃபினேஷன் ஞாபகம் இருக்கா? மாடுலஸ் ஆஃப் -3 இஸ் 3. மாடுலஸ் ஆஃப் 3 இஸ் 3. ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த மாடுலஸ் எல்லாமே மாடுலஸோட மீனிங் சேம் தான். ரியல் நம்பர்ஸ்க்கு மாடுலஸ்னால் அப்படியே நம்ம நெகட்டிவாக பாசிட்டிவ் ஆகிறது. இதுதான் மெத்தட். ஸோ மாடுலஸ் ஆஃப் 3 இஸ் 3. ஸோ ஓக்கு சிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3 ஆயிடுச்சு. இதில் எந்த பாயிண்ட் வந்து கிரேட்டஸ்ட்டாக, எந்த பாயிண்ட் வந்து டிஸ்டன்ஸில் கிரேட்டஸ்ட்டாக இருக்குது ஃப்ரம் ஆரிஜன்? அப்போ ஓக்கு இசட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 யூனிட். ஓக்கு இசட்டு 1க்கு உள்ள டிஸ்டன்ஸ் ரூட் 5. சரியா? 1 இது ரூட் 5னா அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்லு? ரூட் 4 வந்து 2 வரும். அப்போ 2 பாயிண்டில் இருக்கும். இது வந்து 3. அப்போ கண்டிப்பாக இந்த 3ங்கிறது தானே லார்ஜஸ்ட்டாக இருக்குது. அப்போ இசட்டுங்கிற பாயிண்ட், இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் ஆரிஜன்லேருந்து கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆரிஜன்லேருந்து தூரம் தள்ளி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எழுதும்போது எப்படி சொல்லணும்? 1 ரூட் 5 3 இந்த 3 வச்சு சொல்லணும்னா 1 வந்து ஸ்மாலராக இருக்கும். எதை விட? ரூட் 5 விட. அது எதை விட ஸ்மாலராக இருக்கும்? 3யை விட ஸ்மாலராக இருக்கும். ஆக மொத்தம் 3ங்கிறத கிரேட்டர் வேல்யூன்னு அர்த்தம். ஹென்ஸ் த farthest பாயிண்ட் ஃப்ரம் த ஆரிஜன் இஸ் 3. அப்போ எது? 3ங்கிறது தான் உனக்கு farthest, தட் இஸ் கிரேட்டஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகுது உனக்கு? இந்த 3ங்கிற பாயிண்ட் தான் ஆரிஜன்லேருந்து farthest டிஸ்டன்ஸில் இருக்குது. தட் இஸ் கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. தட் இஸ் தள்ளி இருக்குது மற்ற 2 பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது. ஓகே.